ஹாய், இன்றைக்கி நம்ம கீர்த்தி கிச்சனில் பன்னீர் மிளகு கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்க்கல, வெறும் பூண்டு விழுது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து பச்சை வாசனை போனோடனே 2 தக்காளி பழம் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய தக்காளி பழமாக இருந்தது. 2 பழம் எடுத்து நான் அரைச்சி விழுது எடுத்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். இந்தளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இது சும்மா கலருக்கோசரம் தான். நம்ம இதில் மிளகு காரம் தான் நிறைய சேர்க்க போகிறோம். அதனால் 1/4 ஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் பொடி சேர்த்துட்டு 3/4 டம்ளர் தண்ணி விட்டு இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே 4 முந்திரி பருப்பை தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். அந்த பேஸ்ட்டை சேர்த்து கலந்து விட்டுலாம். ஒத்தாப்பில் கலந்து விட்டு இது நல்லா கொதிச்சு நம்ம விட்ட தண்ணிலாம் நல்லா கெட்டியாக கிரேவி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு கசூரி மெத்தியும் சேர்த்து கலந்து விட்டு இது ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் இந்த கிரேவியோட பன்னீர் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுது. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய மிளகு பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுது. சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.